இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாட்சர். 2022 வெளியான இந்த படம் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. நம்ம எவ்வளவுதான் சீரியல் கில்லர் மூவியை பார்த்திருக்கலாம், ஆனா இந்த படம் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் ஒருவித பதட்டத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்திட்டே இருக்கும். இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு. பார்க்காதவங்க தாராளமா போய் பாருங்க. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மூவி ரிடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு கப்பல்ஸ் கார்ல போறதை காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க இங்க அமெரிக்கால இருந்து ரோமானிய நாட்டுக்கு குடி வந்திருக்காங்க. இந்த ஹஸ்பண்ட் காரனுக்கு கம்பெனில டிரான்ஸ்பர் கொடுத்ததால கொஞ்ச நாளைக்கு அந்த நாட்டுல இருந்து இங்க தங்கலான்னு வந்திருக்காங்க. டாக்ஸில போகும்போது அந்த டாக்ஸி டிரைவர் ரோமானிய மொழியில இவங்களை பார்த்து ஏதோ சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. காரணம், நம்ம ஹீரோயினுக்கு இந்த ரோமானிய மொழி சுத்தமா தெரியாது. ஆனா ஹஸ்பண்ட் காரனுக்கு நல்லாவே புரியும். ஏன்னா அவனுடைய அம்மா ரோமானிய நாட்டை சேர்ந்தவங்களாம். அதனால ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுதான் இப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறா. கார்ல இவங்க இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. சுத்தியும் நிறைய அபார்ட்மெண்டாவே இருக்கு. இங்க இருக்க எல்லாருக்குமே வெறுமனே ரோமானிய மொழி மட்டும் தான் தெரியும் போல. இந்த ஹவுஸ் ஓனர் அம்மா கூட ரோமானிய மொழியை ஏதோ சொல்லிட்டு சாவியும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு புது இடம்ன்றதால அவ்வளவு பிடிக்கல. போக போக சரியாயிடும்னு புருஷன் சொல்ல அன்னைக்கு நைட்டே கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்காங்க. வெளியே வேற ஒரே மழை, சரியான மழை. நம்ம ஹீரோயினுக்கு புது இடம்ன்றதால தூக்கமே வரல. சும்மா எழுந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு வாக்கிங் போடலான்னு எழுந்து நடக்கிறாங்க. இவங்க இருக்கிற வீட்டுல பால்கனிக்கு பதிலா ஒரு பெரிய கண்ணாடியால மூடப்பட்ட விண்டோ ஜன்னல் இருக்கு. இது வழியா வெளியே சும்மா சுத்தி பாக்குறாங்க. அப்போ இது தாப்புல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு வீட்டுல ஜன்னல் வழியா யாரும் ஒருத்த நம்ம ஹீரோயின் இருக்கிற வீட்டையே பார்த்துட்டு நிக்கிறதா நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. வெளியே மழை பெய்யறதால கண்ணாடி வழியா யார் பாக்குறா எங்க பாக்குறாங்கன்னு சரியா தெரியல. ஒரே பிளர்ரா இருக்கு. முதல் நாள்ன்றதால நம்ம ஹீரோயின் இதை பெருசா எடுத்துக்காம மறுபடியும் பெட்ல போய் படுத்துக்கிறாங்க. மறுநாள் காலையில புருஷனார வேலைக்கு போனதும் நம்ம ஹீரோயினும் எழுந்து ட்ரெஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு அந்த ரோமானிய மொழியை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறாங்க. அப்போ ஒன்னு பார்த்து இவங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு பொண்ணு அலற சத்தம் என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு ஜாலியா சத்தம் போட்டு சிரிச்சு விளையாடிட்டு இருக்கா. அந்த சத்தம் இவங்க இருக்க இந்த பெட்ரூம் வரைக்கும் கேக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். வீட்டுல சும்மா இருக்க முடியாம அப்படியே புது ஊரை சுத்தி பார்க்கலான்னு வெளியே போறாங்க. ஒரு காபி ஷாப்புக்கு போய் அரகோரியா ரோமானிய மொழியில காபியும் ஆர்டர் பண்றாங்க. மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது இவங்க நேத்து பார்த்த அந்த எதிர் வீட்டு அபார்ட்மெண்ட்டை பாக்குறாங்க. அன்னைக்கு நைட்டும் அந்த ஜன்னல் வழியா யாரோ ஒருத்தன் இவங்க இருக்க அபார்ட்மெண்ட்டையே பாக்குறான். மறுநாள் நம்ம ஹீரோயின் பர்ச்சேஸ் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வீடு திறந்திருக்கு. உள்ள யாரோ இருட்டுல நிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த அபார்ட்மெண்ட் ஓனர் அம்மா தான் வீட்டுல லைட் செட் பண்றதுக்கு ஆளை கூட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஓனர் அம்மா கிட்ட இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா வீட்டோட சாவியும் இருக்கும் போல. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் புருஷன்காரனுக்காக டின்னர் ரெடி பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த எதிர் வீட்டு அபார்ட்மெண்ட் ஞாபகம் வர சரின்னு நம்ம ஹீரோயின் ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டு அகைன் அந்த எதிர் வீட்டு ஜன்னல்ல பாக்குற மாதிரி போய் பாக்குறாங்க. செக் பண்றாங்க அகைன் அவன் நிக்கிறானா இல்லையா. அவங்க நினைச்சது போலவே இன்னைக்கும் அந்த எதிர் வீட்டு பிளாட்ல இருந்து ஒருத்தன் நம்ம ஹீரோயினை பாக்குறான். அவனுடைய ரூம் ஜன்னல்ல ஸ்கிரீன் துளி போட்டதால இவனுடைய முகம் இப்பவும் சரியா நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. புருஷன்காரன் வந்ததும் லைட் ஆன் பண்ணிட்டு ஏன் இருட்டுல நிக்கிறான்னு கேட்க நம்ம ஹீரோயின் இதை பத்தி எதையும் புருஷன்காரன் கிட்ட சொல்லல. சரின்னு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு புருஷன்காரன் வெளியே ஒரு வாக்கிங் போடலான்னு கூப்பிட்டு போறான். அப்போ இவங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்து அபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் கூட்டமா நிக்கிறாங்க. கிட்ட போய் பார்த்தா போலீஸும் கூடவே ஆம்புலன்ஸும் நிக்குது. சரின்னு அங்க இருக்கிறவங்க கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டா அவங்களுக்கும் என்ன நடந்துச்சுன்னு சரியா தெரியல. அப்போ அங்க ஒருத்தன் ஆம்புலன்ஸ்ல உட்கார்ந்து நம்ம ஹீரோயினி குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு மட்டும் புரியுது. மறுநாள் காலையில டிவில அந்த சம்பவத்தை பத்தி நியூஸ் ஓடுது. நம்ம ஹீரோயினுக்கு மொழி தெரியாததால புருஷன்காரனை கூப்பிட்டு என்னன்னு கேக்குறா. அப்போ நியூஸ்ல ஒரு பொண்ணோட போட்டோ காட்டி அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை செய்யப்பட்டதாகவும் கூடவே நேத்து ஒருத்தன் ஆம்புலன்ஸ்ல உட்கார்ந்து நம்ம ஹீரோயினை குறுகுறுன்னு பார்த்தான்ல அவன் தான் இந்த பாடியை பார்த்து போலீஸுக்கு தகவல் சொன்னதாகவும் நியூஸ்ல சொல்றதா நம்ம ஹீரோயின் கிட்ட புருஷன்காரன் சொல்றான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு பயம் கொஞ்சம் அதிகமாகும். மனசுல இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்காங்க. புருஷன்காரன் இன்னைக்கு நைட்டு அவங்க ரிலேஷன் வீட்டுக்கு டின்னருக்கு போகலான்னு சொல்றது கூட நம்ம ஹீரோயின் காதுல வாங்காம நடந்த சம்பவத்தையே யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச புருஷன்காரன் என்ன ஆச்சு ஏன் ஒரே பதட்டமா இருக்குன்னு கேட்க இப்பதான் நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்த புருஷன்காரன் கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலா தினமும் ஒருத்தன் ஜன்னல் வழியா நம்ம இருக்கிற நம்ம ரூமையே பாத்துட்டு இருக்கான். புருஷன்காரன் எங்கன்னு கேட்க அந்த வீட்டு ஜன்னலை காட்டுறாங்க. பகல் நேரத்துல அவன் நிக்கிறது நமக்கு தெரியாது, நைட் நேரத்துல மட்டும் தான் தெரியும்னு சொல்ல ஆனா அவன் இங்க நிக்கிறானே தவிர அவன் இங்கதான் பாக்குறானா இல்ல வேற எங்கேயாச்சும் பாக்குறானான்னு எனக்கு உறுதியா தெரியலன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் புருஷன்காரனை சமாதானப்படுத்துறாங்க. ஆனா என்னவோ நம்ம புருஷன்காரன் காதல இதை போடணும்னு ஹீரோயின் நினைச்சாங்களோ என்னமோ சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு அவங்களுடைய ஹஸ்பண்ட்காரனுடைய அண்ணன் ஃபேமிலி வராங்க. வந்தவங்க சும்மா இல்லாம நேத்து நடந்த அந்த கொலையை பத்தி பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு கொலை இதே போல ஒரு மாசத்துக்கு முன்னாடி பக்கத்துல இருக்க இன்னொரு அபார்ட்மெண்ட்ல நடந்துச்சுன்னு அந்த கொலைக்கும் இந்த கொலைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும்னு சொல்றாங்க. இறந்த 2 பொண்ணுங்களுடைய கழுத்தும் அறுக்கப்பட்ட நிலையில இருந்ததா போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு அந்த கொலையாளிய ஸ்பைடர்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் பயத்தோட யோசிச்சுட்டு வெளியே குப்பையை கொட்ட போறாங்க. அப்படி போயிட்டு வரும்போது படியில இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு பாக்குறாங்க. கிராப் முடி வச்சுட்டு பார்க்க ரொம்ப நாட்டியா தெரியுறா. இவ நம்ம ஹீரோயினை ரோமானிய மொழியில ஏதோ ஒண்ணு பேச நம்ம ஹீரோயினுக்கு தான் இது புரியாது. அதனால கண்டுக்காம போறாங்க. உடனே இங்கிலீஷ்ல அவளை கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இங்கிலீஷ்ல பேசினதை கேட்டதும் நீ இங்க இங்கிலீஷா எது நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல நீங்களும் தமிழா அப்படின்னு சொல்லி பேசுவோம்ல அந்த மாதிரி பேசுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாக்கிறாங்க. சரி ஃப்ரீயா இருந்தா என்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு வாங்க பேசலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து
கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வெளியே போறாங்க. போற இடத்துல நியூஸ் பேப்பர்ல 2 நாளைக்கு முன்னாடி நடந்த கொலை பத்தி போட்டிருக்கு. அதை எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா இதே போல பல சம்பவங்க இந்த ஊர்ல நடந்திருக்கு. அதுல இருந்து தப்பிச்ச ஒரு பொண்ணு மட்டும் பேட்டி கொடுத்திருக்கா, போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்கா. இதை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன அந்த கொலையாளி அட்டாக் பண்ணும்போது இவங்க கழுத்துல கத்தியை வச்சு அமுக்குனானா, அறுக்கலையா, ரொம்ப வேகமா அமுக்குனானா. அப்போ ரத்த விளக்குல இவங்க துடிச்சு போகும்போது அவன் இவங்க முகத்தை பார்த்து ரசிச்சு ஒரு சைக்கோ போல பிஹேவ் பண்ணானா. அது மட்டும் இல்லாம அவனுக்கு இவங்களை முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும், இவங்க தனியா இருக்கும் போதெல்லாம் இவன் அவனை ஃபாலோ பண்ணிருக்கானோ, இதை என்னால உணர முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. விஷயம் என்னன்னா, இதெல்லாம் இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் நடந்துருக்கு. யாரோ ஒருத்தர் அவங்களை எப்பவும் ஃபாலோ பண்ற மாதிரியே உணர்றாங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு தியேட்டருக்கு நம்ம ஹீரோயின் போறாங்க. அங்க யாரோ ஒருத்தன் கரெக்டா இவங்க இருக்கிற சீட்டுக்கு பின்னாடி வந்து உட்கார்றான். பயந்து போன நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஓடுறாங்க. பார்த்தா அந்த தியேட்டர்ல பார்த்தா அதே ஆளு, அதே கோட்டா லெதர் ஜாக்கெட்டா தெரியல, அதே கோட் போட்ட ஒருத்தன் அங்கேயும் இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துடுறான். நம்ம ஹீரோயின் எங்க போய் நின்னாலும் கரெக்டா அங்க வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோயினால இப்போ அவனுடைய முகத்தை சரியா பார்க்க முடியல. பயத்துல அங்க இருந்து ஓடி போறாங்க. நைட் ஹஸ்பண்ட் காரன் வீட்டுக்கு வந்ததும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, இந்த முறை ஹஸ்பண்ட் காரன் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் ஷாப்புக்கே போறான். இவங்க இங்க வந்ததெல்லாம் நடந்ததெல்லாம் இங்க இருக்க சிசிடிவி கேமரால எப்படியோ பதிவாகி இருக்கும். அதுல அவன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம்னு கூப்பிட்டு போறாங்க. அங்க போய் சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்தா வீடியோல நம்ம ஹீரோயின் வந்தது, அப்புறம் அந்த ஆள் வந்தது, நடந்த எல்லாத்தையும் பதிவாகி இருக்கு. இதை இவங்க பாக்குறாங்க. ஆனா நம்ம புருஷக்காரனுக்கு இதுல எந்த டவுட்டும் வரல. இது எல்லாமே ஏதோ எதாச்சும் நடந்தது போலதான் இருக்குன்னு சொல்றான். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அந்த ஆளோட பேச அரைகுறையா போன்ல போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. நைட்டு நம்ம ஹீரோயின் அந்த எதிர் அபார்ட்மெண்ட் ஜன்னலையே பார்த்துட்டு நிற்கும் போது யாரோ ஒருத்தர் ரொம்ப ஆக்ரோஷமா கதவு தட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பயந்து போய் கதவு திறந்து பார்த்தா அங்க பக்கத்துல குடியிருக்க ஒரு கிழவி தாஷ் பூஷன் என்னென்னமோ அவங்க மொழியில பேசி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுது. நம்ம ஹீரோயினுக்கு மொழி தெரியாதால அப்படியே நிக்கிறாங்க. உடனே அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு அந்த கிராப் வச்சிருப்பால, அவ சொல்றா அவங்க அவங்களோட பூனையை பத்தி தான் சொல்றாங்க. அந்த பூனை இப்படிதான் அடிக்கடி காணாம போயிடுமா, அப்புறம் வந்துடுமா. இவங்களும் அதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி எல்லாரையும் இப்படி தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் நான் அந்த பூனையை பார்க்கலன்னு சொல்ல அந்த கிழமை அங்கே இருந்து போயிடுது. போனதும் அந்த கிராப் வச்ச பொண்ணு நம்ம ஹீரோயினை அவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு இன்வைட் பண்றாங்க. 2 பேரும் உள்ள போய் ஜாலியா ட்ரிங்க் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்கேயும் யாரோ ஒருத்தன் கதவு தட்டி கூப்பிடுறான், கூச்சல் போடுறான். உடனே நம்ம கிராப் வச்ச பொண்ணு அவனை திட்டி அனுப்பிடுறான். அவன் யாருன்னு பார்த்தா அவன் இந்த பொண்ணுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா. அடிக்கடி இப்படிதான் வந்து கத்திட்டு போவானா. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு டேபிள்ல இருக்க டிராயர் ஓபன் பண்ணி காட்டுறா. அதுல ஒரு துப்பாக்கியை காட்டுறா. இது யார் கொடுத்தா தெரியுமா? ஆக்சுவலா இப்ப கத்திட்டு போனால அவன் தான் கொடுத்தானா. நாங்க ஒன்னா இருக்கும் போது என்னுடைய பாதுகாப்புக்காக அவன் கொடுத்தான். இப்ப அவனை மிரட்டுறதுக்கு இது யூஸ் ஆகுதுன்னு சொல்லி ஜாலியா பேசிட்டு இருக்கா. பேசி முடிச்சதும் நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வந்துடுறா. இந்த முறை நம்ம ஹீரோயின் தைரியமா ஒரு வேலையை பண்றா. அவன் இங்கதான் பாக்குறானா இல்ல வேற எங்கேயா கன்ஃபார்ம் பண்ணாம இவங்க இப்படி பயந்துட்டே இருக்கிறதுல ஒரு யூஸும் இல்ல. அதனால இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த ஜன்னல் கிட்ட போய் அவனை பார்த்து கை அசைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அவன் கை அசைக்காத பார்த்து ஒரு வேளை அவன் இங்க பாக்கலையோன்னு நினைச்சா பயபுல அடுத்த செகண்ட் அவனும் பதிலுக்கு கை அசைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவன் இங்கதான் பாக்குறான்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. வீட்டுக்கு புருஷங்காரன் வந்ததும் எல்லாத்தையும் சொல்ல அவனும் அங்க போயிட்டு ஆக்ரோஷமா மிடில் ஃபிங்கர் காட்டுறான். ஆப்போசிட்ல லைட் இல்லாததால ஒண்ணுமே தெரியும். நம்ம ஹீரோயின் போலீஸ் கிட்ட இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போலீஸை கூப்பிடுறாங்க. போலீஸ் வந்ததும் என்னமா அவனை தொலை பண்றானா, உன்னை ஃபாலோ பண்றானா, அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு அடுக்கடுக்கா கேள்வி கேட்க நம்ம ஹீரோயின் எல்லாத்துக்குமே அப்படிதான் தோணுது, அவன் அப்படிதான் எனக்கு ஃபீல் பண்ண வைக்கிறான் அப்படின்னு ஒரு யூகத்திலேயே பதில் சொல்றாங்க. போலீஸும் சரி பேசாம அவனை நேரடியா போய் கேட்டுடலாமே, விசாரிச்சிடலாமேன்னு சொல்ல புருஷங்காரனும் போலீஸும் நேரடியா அவங்க அபார்ட்மெண்ட்டுக்கே போறாங்க. நம்ம ஹீரோயின் ரூம்ல இருந்தபடியே எல்லாத்தையும் கவனிக்க கூடவே ஹஸ்பண்ட் கிட்ட என்ன நடக்குதுன்னு மெசேஜ் பண்றாங்க. ஹஸ்பண்ட்காரன் திரும்பி வந்ததும் இது எல்லாமே எனக்கு என்னமோ பிரம்மையா இருக்குமோன்னு தோணுது, அந்த ஆளை பார்த்தா ரொம்ப சாதாரணமா தான் தெரியறான், நீ தனியா இருக்கிறதால ஸ்ட்ரெஸ்ல இப்படி எல்லாம் தோணுதுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்ட்காரன் நம்பாததால ரொம்பவே கோவப்படுறாங்க. மறுநாள் ஹஸ்பண்ட்காரன் வேலைக்கு போனதும் நம்ம ஹீரோயின் வெளியே போறாங்க. போன இடத்துல அந்த எதிர் வீட்டுல இருந்த அந்த மர்மமான மனுஷனை பாக்குறாங்க. அவனையே ஃபாலோ பண்றாங்க. அவனுக்கே தெரியாம அவன் பின்னாடியே போறாங்க. மனுஷன் ரொம்ப சாதாரணமா தாங்க இருக்கான், ஆனா ஏதோ ஒண்ணு மர்மமா அவன் கிட்ட இருக்கிறத நம்மாலையும் உணர முடியுது. அவனை ஃபாலோ பண்ணி போனதுல அவன் ஒரு பப்புக்குள்ள போறான். நம்ம ஹீரோயினும் பின்னாடியே போறாங்க. இவன் அங்க கிளீன் பண்ற வேலையை செய்யறவன் போல. நம்ம ஹீரோயின் பின்தொடர்றது அவனுக்கு தெரிஞ்சிச்சு போல. திரும்பி பாக்குறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் பின்னாடி போய் மறைஞ்சுக்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு அவளை கூப்பிடுறா. யாருன்னு திரும்பி பார்த்தா அந்த பக்கத்து வீட்டுல இருப்பால கிராப் வச்ச பொண்ணு. அவதான் இங்க டான்ஸரா வேலை பார்த்துட்டு இருக்கா, அரைகுறையா ட்ரெஸ் போட்டுட்டு. நம்ம ஹீரோயின் அவளும் இப்ப தனியா ஒரு ரூம்ல பேசிக்கிறாங்க. ஹீரோயின் நடந்து எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிடுறா. இது எதையும் என் ஹஸ்பண்ட்காரன் நம்பவே மாட்டான் அப்படின்னு வருத்தத்தோட சொல்றான். நீ அவனை இங்க பாத்துருக்கியா, அவன் இங்கதான் வேலை செய்யறான்னு உனக்கு தெரியுமான்னு சொல்ல இந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியல. இங்க நிறைய பேர் வருவாங்க, நான் யாருன்னு சொல்ல. சரி அப்போ உன் அபார்ட்மெண்ட்ல இருக்கும் போது அவனை பாத்துருக்கானான்னு. அதுக்கும் இவ இல்ல, நான் அப்படி உணர்ந்தது இல்ல, எப்பவுமே என்ன எல்லாரும் பாக்குறதுனால எனக்கு அது வித்தியாசமா உணர்ந்தது இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். சரி மிச்சத்தை நம்ம வீட்டுல போய் பேசிக்கலான்னு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து அம்பிட்டு இவனும் வேலை பண்ண போயிடுறான். வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயின் வழக்கம் போல பயத்துல டோர் கிட்ட ஒரு சேரை முட்டு கொடுத்து நிக்க வச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு திரும்பி வரா. வந்து பார்த்தா பெட்ரூம் ரொம்பவே கலைஞ்சு போயிருக்கு. அடுத்த செகண்டே யாரோ ஒருத்தர் நம்ம ஹீரோயின் முகத்துல கவரை வச்சு மூடி கொல்ல ட்ரை பண்றான். உடனே அவங்க அலற
ஏர் அடிச்சுட்டு எழுந்து பார்த்தா எல்லாமே கனவு. அந்த நேரத்துல இவங்க பக்கத்து வீட்டுல அதான் அந்த பப்ல டான்ஸர் கிராப் வச்ச பொண்ணு அவ வீட்டுல ஏதோ ஒரு சவுண்டு முணுமுணுக்கிற சவுண்டு. நம்ம ஹீரோயின் காதை வச்சு கேட்டதும் அந்த முணுமுணுக்கிற சவுண்டு நின்னு போகுது. நம்ம ஹீரோயின் சந்தேகத்துல இரினா அப்படின்னு அந்த பொண்ணுடைய பேரை வச்சு கூப்பிட உடனே ஒரு பொண்ணு அலற சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோயின் உடனே அந்த ரூமுக்கு போய் கதவு தட்டுறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரும் கூடவே எழுந்துடுறாங்க. ஹவுஸ் ஓனரமும் அங்க வந்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் உள்ள இரினா அலற சத்தம் நான் கேட்டேன், கதவு திறங்க, ஆபத்துல இருக்கான்னு சொல்ல நம்ம ஹவுஸ் ஓனரமும் உள்ள கதவு திறந்து பாக்குறாங்க. உள்ள யாருமே இல்ல. சரி பெட்ரூம்ல போய் பார்த்தா அங்கேயும் யாருமே இல்ல. அந்த கிழவியோட பூனை தான் இருக்கு. அது ஏதோ உருட்டி இருக்கும். அந்த சத்தத்தை கேட்டுட்டு தான் நீ இப்படி நினைக்கிறியோன்னு சொல்லி அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா எல்லாரையும் போக சொல்லிடுறாங்க. நம்ம ஹஸ்பண்ட்காரன் வீட்டு வந்ததும் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி ஹவுஸ் ஓனர் அம்மா சும்மா லெஃப்ட் ரைட் வாங்க, இதுக்கப்புறம் உங்க ஒய்ஃப் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா உங்களை வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லிடுவேன் அப்படி இப்படின்னு சத்தம் போட்டு அனுப்புறாங்க. மறுநாள் நம்ம ஹீரோயின் இரினா வேலை பார்க்குற இடத்துக்கே கால் பண்றா. அவ இருக்கான்னு கேட்க அவ நேற்று நைட்டே வேலையை முடிச்சுட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. அதே சமயம் அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுடைய ரூம் கதவை தட்டுறான். யாருன்னு பார்த்தா இவன் அவளுடைய லவ்வரா. நேற்று நைட்ல இருந்தே இரினாவை நான் பார்க்கல, அதான் அவ ரூம்ல இருக்காளான்னு பார்க்க வந்தான்னு சொல்றான். நம்ம ஹீரோயினும் கால் பண்ணி பார்க்கலாமே கால் பண்ண சொல்றா. கால் பண்ணா ரிங் டோன் உள்ள இருந்து கேக்குது. போனை உள்ள வச்சுட்டு போயிட்டா. சரி அவ வந்ததும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் திரும்பி போகும்போது நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறா. என்னன்னா அந்த எதிர் வீட்டுல இருக்கிறவன் என்ன ரொம்ப தொந்தரவு பண்றான், அவனை நீங்க கதவு தட்டி கூப்பிடணும்னு சொல்ல சரின்னு நிலைமை புரிஞ்சுக்கிட்டு அவனும் நம்ம ஹீரோயினும் கூப்பிட்டு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறான். கதவு தட்டி பாக்குறான். ஆனா உள்ள இருந்து யாருமே வரல. அகே நம்ம ஹீரோயின் கதவு தட்டி பார்க்க சொல்ல இந்த முறை ரொம்ப ஆக்ரோஷத்தோட கதவு தட்டி பயங்கரமா சத்தம் போட்டுட்டு போயிடுறான். ஆனா இப்பவும் அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த ரூம்குள்ள இருந்து யாருமே வெளியே வரல. சரி இவன் போனதும் நம்ம ஹீரோயினும் நம்மளும் ஒரு தடவை கதவு தட்டி பார்க்கலாமேன்னு போய் கதவு தட்டி பாக்குறாங்க. உடனே உள்ள இருந்து ஒரு வயசானவர் வெளியே வராரு. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் நம்ம தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோன்னு அங்க இருந்து திரும்பி போறாங்க. கரெக்டா அவங்க லிப்ட் கிட்ட போகும்போது அங்க அந்த மர்மமான மனுஷன் படிக்கட்டுல நிக்கிறான். பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே நடுங்கி போறாங்க. அங்க இருந்து அப்படியே ஸ்லோவா மெல்லமா லிப்ட்ல போய் அவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. நைட்டு நம்ம ஹீரோயின் பெட்ரூம்ல இருக்கும்போது ஹஸ்பண்ட் காரன் கூப்பிடுறான். என்னன்னு பார்த்தா அந்த மர்மமான மனுஷன் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போல போலீஸோட அங்க வந்திருக்கான். என்னமா இவர் என்னமோ உன்னை தொந்தரவு பண்ணாரு சொன்னேன், இவர் என்னன்னா நீ ஆளை வச்சு இவரை மிரட்டினீங்கன்னு சொல்றாரு, உங்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை, இப்படியே பண்ண சரி வராது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் ஆயிக்கோங்கன்னு கை கொடுத்துக்க சொல்றாரு. நம்ம ஹீரோனும் பயத்தோட கை கொடுத்துட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள போனதும் நம்ம ஹீரோயின் கிட்ட ஹஸ்பண்ட் காரன் போனை காட்டி ஒரு விஷயத்த சொல்றான். என்னன்னா அன்னைக்கு பக்கத்து அபார்ட்மெண்ட்ல ஒரு சம்பவம் நடந்துச்சுல, ஆம்புலன்ஸ்ல கூட ஒருத்தரை காப்பாத்தி உட்கார வச்சிருந்தாங்கல்ல, ஆக்சுவலா அவன் தான் ஸ்பைடரான், அவன் தான் கொலையாளியாம். அந்த பொண்ணை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி ஒரு பிளம்பர் போல நடிச்சு ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டானோ, போலீஸ் இதை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கு இப்ப எல்லாமே ரொம்ப குழப்பமா இருக்கு. நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க. நினைச்சு பார்த்து மைண்ட் அப்செட் ஆறாங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினும் ஹஸ்பண்டும் பார்ட்டிக்கு போறாங்க. போன இடத்துல நம்ம ஹீரோயினை எல்லோருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான் ஹஸ்பண்ட் காரன். அப்போ அங்க பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் யதார்த்தமா ஒரு வார்த்தையை விட்டுருவோம். இது வரைக்கும் நம்ம ஹீரோயினுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு கிண்டலா பண்ணியா பேசி வைப்பான். இதை நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட ரசிக்க மாட்டாங்க. பயங்கர கோபத்தோட அங்க இருந்து போயிடுறாங்க. புருஷங்கார பின்னாடி வந்து சமாதானப்படுத்துறான். என்னென்னமோ நியாயத்தை சொல்லி பாக்குறான். ஆனாலும் நம்ம ஹீரோயினுக்கு மனசு ஏத்துக்க மாட்டுது. நான் இந்த ஊரை விட்டு போக தான் போறேன்னு சொல்லி அங்க இருந்து போயிடுறாங்க. வெளியே வந்து டாக்ஸி எதுவும் பாக்குறாங்க. டாக்ஸி எதுவும் கிடைக்கல. சரி மெட்ரோ ட்ரெயின் வழியா வீட்டுக்கு போயிடலான்னு ஒரு ட்ரெயின் ஏறி போறாங்க. இவங்க இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர அடுத்தடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கி போறாங்க. அப்போ சடனா திரும்பி பார்த்தா அந்த பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல அந்த எதிர் வீட்டுக்காரன் உட்கார்ந்துருக்கான். பார்த்ததும் நம்ம ஹீரோயின் பயந்து போய் அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கலான்னு எழுந்துறாங்க. அந்த நேரம் பார்த்து ட்ரெயின் சடனா நிக்குது. ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அந்த ஊர் மொழியில சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இது புரியல. இவனும் மெல்லமா நடந்து வந்து இவங்க இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல இவங்களுக்கு எதிராகவே உட்கார்றான். ஏதோ அனிமல்ஸ் தான் தண்டவாளத்துல மாட்டிக்கிச்சு, அதனால தான் ட்ரெயின் நின்னு போச்சு, அடிக்கடி இப்படி நடக்கும்னு சொல்றான். சரி இது எப்போ சரியாகும்னு கேட்டா யாருக்கு தெரியும், 10 நிமிஷத்துல ஆகலாம், ஒரு மணி நேரத்துல ஆகலாம், ஒரு நாள் கூட ஆகலாம்னு ரொம்ப கிண்டலா சொல்றான். நம்ம ஹீரோயினும் சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஏன் என்ன ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, நான் என் வாழ்க்கையில ரொம்பவே நொந்து போயிட்டேன். எனக்கு என் அப்பாவை தவிர யாருமே இல்ல. தினமும் நான் இப்படிதான் ஜன்னல் வழியா எல்லாரையும் பார்ப்பேன். ஆனா என்னை யாரும் நோட்டீஸ் பண்ணதில்ல ஒன்ன தவிர. சோ நீ கை காட்டின, அதனால நான் கை காட்டினேன்னு இப்படி பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் உன்னை கவனிக்கிறாங்க. அவன் கொண்டு வந்த பார்சலை பாக்குறாங்க. அது இன்னும் உத்து பார்த்தா அதுல யாரோ ஒரு மனுஷனுடைய தலையை வெட்டி வச்சிருக்கான். இவன் பார்த்ததும் நம்ம ஹீரோயின் அதிர்ந்து போறாங்க. கண்ணெல்லாம் கலங்குது. அடுத்த நொடியில ட்ரெயின் மறுபடியும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அடுத்த ஸ்டாப்பிங்லயே நம்ம ஹீரோயின் இறங்கிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சு போச்சு. இவன் தான் அந்த கொலையாளி, இவன் தான் ஸ்பைடர்னு. வேகமா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்கு போய் உடனே இங்க இருந்து கிளம்பிடலான்னு பொட்டியில துணியெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டுல அதான் அந்த கிராப் வச்சிருப்பால இரினா, அவ வீட்டுல ஏதோ ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. சரி நாங்க உள்ள போய் பார்க்கலான்னு போறாங்க. பார்த்தா இரினா தலையை வெட்டி முண்டமா சேர்ல இறந்து போன நிலையில அப்படியே உட்கார்ந்துருக்கா. அடுத்த செகண்டே கொலையாளி இவங்க தலையில கவரை மூடி ஒரே அடி. அந்த இடத்துலயே நம்ம ஹீரோயின் மயங்கிடுறாங்க. கண்ணை முடிச்சு பார்த்தா கொலையாளி கத்தியோட நிக்கிறான். சத்தம் போட்டா கழுத்தை அறுத்துருவான்னு மிரட்டுறான். இந்த பக்கம்
நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் வந்துருவான். நம்ம ஹீரோயினுடைய பேரை சொல்லி கூப்பிட நம்ம ஹீரோயினும் கத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள கொலைகாரன் கத்தியால கழுத்தை எடுத்துறான். இந்த பக்கம் ஹீரோயின் துணியெல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணத நம்ம ஹஸ்பண்ட் காரன் தவறா பார்த்து ஊரை விட்டே போயிட்டாங்களோன்னு வருத்தத்தோட உட்கார்றான். உள்ள ரத்த வெள்ளத்துல நம்ம ஹீரோயின் அப்படி துடிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு முறை இந்த இரினா டேபிள் லாக்கர்ல ஒரு துப்பாக்கி வச்சிருப்பாங்கல்ல, அது இவங்களுக்கு ஞாபகம் வருது. மெல்லமா நடந்து நகர்ந்து அந்த துப்பாக்கி எடுக்க முன்னேறி போறாங்க. ஆனா ரத்த வெள்ளம் அதிகமா போனதால பேச்சு மூச்சு இல்லாம ஒரு இடத்துல அப்படியே ஸ்டன்னா விழுந்துறாங்க. கொலையாளியும் இவங்க மூஞ்ச பார்த்தபடி அப்படியே ரசிக்கிறான். இதெல்லாம் எதிர் அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு சின்ன பொண்ணு பாத்துறா. அவளையும் கொலை பண்ணலான்னு இங்க இருந்து கிளம்புறான். இந்த பக்கம் ஹஸ்பண்ட் காரன் ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்கலாமேன்னு போன் பண்றான். போன் ரிங் பக்கத்து வீட்டுல அடிக்குது. சரி அந்த ரூமுக்கு போய் பார்க்கலான்னு வெளியே வரான். அந்த நேரம் பார்த்து கொலையாளி ரூமுக்குள்ள இருந்து வெளியே வர இதை பார்த்த ஹஸ்பண்ட் காரனுக்கு பயங்கர சந்தேகம். இவனை பிடிக்கிறதுக்காக வேகமா வரான். அந்த நேரம் பார்த்து உள்ள நம்ம இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சு நம்ம ஹீரோயின் துப்பாக்கியால 2 ஷாட் டமால் டமால்னு மார்பிள ஒண்ணு வயிற்றுல ஒண்ணு கொலையாளியை சுட்டுறாங்க. அந்த இடத்துலயே அந்த கொலையாளி செத்தும் போயிடுறான். ரத்தத்தோட வெளியே வந்து நம்ம ஹீரோயின் புருஷன்காரனை பாக்குறாங்க. இந்த இடத்துல படத்தை முடிக்கிறாங்க. தேங்க்யூ.